பின்னமடைந்த தெய்வ சிலைகளை எப்படி அப்புறப்படுத்துவது? கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு தெய்வ சிலையானது பின்னமடைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, அதனை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நீர்நிலைகளிலே விட்டுவிட வேண்டும் சொல்றார். பெரிய சிலையை கொண்டு வந்து வைக்கக்கூடாது. அப்படி பெரிய சிலையை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்தையே புதியதாக நிர்மாணிக்க வேண்டும். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, பின்னமடைந்த தெய்வ சிலைகளை எப்படி அப்புறப்படுத்துவது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஒரு வெறுமனே தெய்வ சிலைகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர, அது எதனால் உருவாக்கப்பட்ட சிலைகள் என்று சொல்லவில்லை. நம்ம பொதுவா சிலை அப்படின்னு சொன்னாலே நம்ம கற்சிலை தான் நம்முடைய நினைவிற்கு வரும் அல்லவா? அப்படி ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு தெய்வ சிலையானது பின்னம் அடைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, அதனை அப்படியே எடுத்து கொண்டு போய் நீர்நிலைகளிலே விட்டுவிட வேண்டும் சொல்றார். பக்கத்துல சமுத்திரம் இருந்தா சமுத்திரத்துல போட்டு விடணும். அப்படி இல்லை ஆறு ஓடுறதுன்னு சொன்னா ஆற்றிலே கூட போட்டு விடலாம். ஏரி குளம் இருக்கிறதுன்னு சொன்னா ஏரி அல்லது குளத்திலே கூட அந்த விக்கிரகத்தை போட்டு விடலாம். இது கற்சிலைகளுக்கு மட்டுமே பொருந்தும். அதே நேரத்திலே ஒரு உலோகத்தினாலான சிலை பின்னமாயிருக்கிறதுனே வச்சுப்போமே, அதாவது ஒரு உற்சவ மூர்த்தினே வச்சுப்போம். ஒரு ஆலயத்திற்காக ஒரு உற்சவ மூர்த்தியை செய்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். அதை டெய்லி அது ரொம்ப பழங்கால சிலையாக கூட இருக்கலாம். அது நல்லா பண்ணி 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 ரெகுலரா பூஜை அபிஷேகங்கள்லாம் செய்து செய்து அது லேசாக அரிச்சு கூட போயிருக்கும். ஒரு சில ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த உற்சவருடைய முகமே தெரியாத அளவிற்கு கூட அது அரிச்சு போயிருக்கும். அப்படியெல்லாம் அரித்திருந்தால் என்ன பண்ணுவான்னு சொன்னா, அங்க பகவான்டே உத்தரவு கேட்பான். அங்க ஒரு பிரஷ்னம் அப்படிங்கிற முறையின்படியும், அதாவது கேரள பிரஷ்னப்படியும் அவ பாப்பா. அப்படி இல்லைன்னா கூட பகவான்டே அந்த கோவிலினுடைய ஆகம விதிகளின்படி உத்தரவு கேட்பா. அப்படி உத்தரவு சுவாமி கொடுத்துட்டான்னு சொன்னா, இந்த உலோகத்தை கரைத்து விட்டு மற்ற ஒரு புதிய உலோகத்தை வார்ப்படம் செய்து அதனை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து அந்த விதிமுறைகளின்படி அதை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிடுவார். இப்படி உலோக சிலைகளை உருக்கியும் பயன்படுத்தலாம்னு சொல்றேன். அந்த உலோக சிலைகளை கொண்டு போய் நாம் அப்படியே சமுத்திரத்திலே விட வேண்டும், நீர்நிலைகளிலே விட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. உலோகத்தினாலான சிலைகள் பின்னப்பட்டு விட்டால், இறைவன் உத்தரவு கொடுத்தால், அந்த ஆலயத்தினுடைய மூலவரிடமிருந்து உத்தரவு கிடைத்தால் நாம் அதனை உருக்கி மறுபடியும் மீண்டும் ஒரு புதிய சிலைகளாக மாற்றிக்கொள்ள முடியும். உத்தரவு கிடைக்காத பட்சத்தில் அதே சிலைகளையே தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். அதற்கும் விதிகள் என்பது உண்டு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இதே நேரத்தில் ஒரு மரச்சிலைன்னு வச்சுப்போமே, ஒரு மரத்தாலான சிலைகளை கூட ஒரு சில பேர் வச்சிருப்பாங்க தெரியுமா? வீட்டில் அழகு பொருட்களாக வைத்திருப்பார்கள். ஒரு சில பேர் அதிலேயே கூட இறைவனை காண்பார்கள். எனக்கு அந்த ஹாலில் எங்கள் வீட்டு ஹாலில் நான் பெரிய பெருமாளை நான் மரத்தில் வச்சிருக்கேன் சார். எனக்கு அதை பார்த்தாதான் எனக்கு டெய்லி நான் காலையில் எழுந்தோட அதை பார்த்து தரிசனம் பண்ணிடணும், இல்லைன்னா எனக்கு பொழுதே போகாதுன்னு சொல்ற நிறைய பெரிய மனிதர்களை அடியே அறிவேன். அதுபோல ஒரு மரச்சிலைகள் எங்கேயோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஏதோ ஒண்ணு அதுல பின்னமாயிடுச்சுன்னு சொன்னா அது குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நிறைய இந்த பேஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஏதோ ஒன்று வச்சு அரக்கு வச்சோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு டச்சப் பண்ணி கூட அதை சரிப்படுத்தி கொள்ளி கூட வைத்துக் கொள்ளலாம்ங்கிறதுக்காக சொல்றோம். ஏன்னால் மரத்தாலான சிலைகளுக்கு மானசீக பிரதிஷ்டை தானே தவிர அங்கே வேதோக்தமான பிரதிஷ்டை என்பது அவசியம் இல்லை. அதனால மரத்தாலான சிலைகளை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்ங்கிறதை போல அந்த சிலைகளிலேயே நாம் இறைவனை காண்பதால் அந்த சிலைகள் பின்னப்பட்டு விட்டால் அதனை கொண்டு போய் நாம் நீர்நிலைகளிலே விட்டுவிட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு சில பேர் பார்த்தோம்னா சின்ன சின்னதால சிலை வச்சுருப்பா. மாக்கல்லான சிலை, மாக்கல்ல பண்ண சிலை வச்சுருப்பா, சலவைக்கல்லான சிலை வச்சுருப்பா, வீட்டுல கருங்கல் சிலையை கூட சின்னதா வச்சுருப்பா, வீட்டுல பூஜையில வச்சுட்டு இருக்கிற சிலையாக இருந்தாலும் இது கற்களால் ஆன சிலை என்று வரும் பொழுது அந்த சிலையிலே ஒரு பின்னம் என்பது உருவாகிவிட்டால், பின்னப்பட்டு விட்டால் அதனை உடனடியாக அதனை எடுத்து சென்று நீர்நிலைகளிலே விட்டுவிட வேண்டியது. அதற்கு மாற்றாக நம்ம வீட்டிலேயே புதிய சிலையை வாங்கி கொண்டு வைத்து வழிபட வேண்டியது. வீட்டுல கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு புதிய சிலையை வைக்கிறோம்னு சொன்னா அது நம்முடைய அங்குஷ்ட மாத்திரம், நம்முடைய அந்த கட்டை விரல் சைஸை விட அது பெருசா இருக்கக்கூடாதுங்கிறதை நினைவில் வச்சுக்கணும். அந்த வீட்டு எஜமானினுடைய அந்த கட்டை விரல் சைஸுக்கு மேல அது அந்த சிலையானது இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தான் இந்த சிலைங்கிறது இருக்கணுமே தவிர அதையும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ஒரு சிலை பின்னமாகிவிட்டால், ஒரு ஆலயத்திலே கூட ஒரு சிலை பின்னமாகிடுதுன்னு வச்சுக்கோமே, ஒரு கற்சிலை கல்லாலான சிலை பின்னமாகிடுத்து அப்படின்னு சொன்னா அதனை எந்த விதமான தயக்கமும் இன்றி
அதனை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம ஜலத்துல விட்டுடலாம். புதியதாக அந்த இடத்திலே மற்றொரு சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். ஏற்கனவே என்ன மாதிரியான தத்துவத்தோடு அந்த சிலை அமைந்திருக்கிறதுங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா அந்த ஆலயத்திலே அந்த தத்துவார்ச்சனையை சொல்லித்தான் அங்க அர்ச்சனைகளை செய்து பிரதிஷ்டை என்பதை செய்திருப்பார்கள். உதாரணத்திற்கு ஒரு வலம்புரி விநாயகர் ஆலயம் இருக்குன்னே வச்சுப்போம். ஒரு வலம்புரி விநாயகரை வச்சு ஒரு ஆலயத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஒரு காது பின்னம் ஆயிடுச்சு, அல்ல ஒரு தந்தம் பின்னம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பின்னம் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே. ஒரு தும்பிக்கையே உடஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா கூட அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒண்ணு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு இடம்புரி விநாயகரை கொண்டு வந்து வைக்க முடியாது. மீண்டும் அந்த இடத்திலே வலம்புரி விநாயகரைத்தான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். ஏற்கனவே அந்த ஆலயத்திலே என்ன மாதிரியான சிலை இருந்ததோ அந்த உருவ அமைப்பினை அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் செதுக்கி அதே போன்றதொரு சிலையைத்தான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பிள்ளையார்னு உதாரணத்துக்காக சொன்னேன். ஏற்கனவே இருந்த பிள்ளையார் என்ன சைஸ்ல இருந்தாரோ அதே சைஸ்ல தான் மறுபடியும் அந்த ஆலயத்துல திரும்ப கொண்டு வந்து அந்த சிலையை வைக்கணுமே தவிர, ஏற்கனவே சின்னதா இருந்து சார் எனக்கு பெருசா வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் புதுசா பெரிய சிலையை கொண்டு வந்து வைக்கக்கூடாது. அப்படி பெரிய சிலையை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்தையே புதியதாக நிர்மாணிக்க வேண்டும். அந்த ஆலயத்தினுடைய விமான அளவிலிருந்து அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய அளவிலிருந்து அத்தனையுமே மாறுபடும் என்பதையும் நினைவிலே கொள்க. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.